கேது தசையானது மிதன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கேது தசை அப்படிங்கிறது பிற்பாதியில் தான் வரும். உங்களுக்கு மத்தியம வயதுக்கு மேலே தான் இந்த கேது தசையானது வரும். 70 வயதுகளில் தான் இந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு கேது தசை அப்படிங்கிறது வரும். வேறு ராசியாக இருந்து அந்த ராசிக்கு மிதன லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா, சென்ட்ரு பகுதியிலோ இல்லை ஆரம்ப காலகட்டத்திலையோ இந்த கேது தசை அப்படின்னு வந்துச்சுனாக்கா, கேது தசைக்கு மட்டுமே ஒரு 10 டீட்டெயில் எடுக்கணும். கேது பகவான் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது செயல்பட ஆரம்பிக்கும். பச்சோந்தி கிரகங்கள் ஒரு கட்டத்தில் சொன்னால் கூட, அதாவது நிழல் கிரகங்கள் தான் இதை சொல்லணும். இந்த நிழல் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் இதில் கேது தசை நடக்குதுனாக்கா, கேது பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு, இப்போ மிதுன லக்கணமே எடுத்துப்போம், மிதுன லக்கணத்துக்கு அவயோகரோட வீட்டில் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா அவயோக பலன்களை தான் கொடுத்துருக்கும். இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது கேது தசை நடக்கும்போது வந்துச்சுனாக்கா, இப்போ கேது உங்களுடைய ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா இந்த சனி பகவான் அவயோகத்தை தான் கொடுத்துருப்பார். இப்போ சனி கேது நட்பு கிரகங்கள், பெருசாக தீமை நடக்காது. இப்போ இரண்டுமே உங்களுக்கு கலந்துருக்கும். உங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுத்துருக்கும், நிறைய வருமானத்தையும் கொடுத்துருக்கும், ஒரு பக்கம் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கும், ஒரு பக்கம் கவலையும் கொடுத்துருக்கும் இந்த சனீஸ்வர பகவான் அஷ்டம சனி காலகட்டங்களில். இப்போ அஷ்டம சனி விடுதலையான பிறகு இந்த 2024 பொறுத்த வரைக்கும் அந்த கவலைகள் இருக்காது. திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா வீட்டில் சுபகாரியங்களே நடக்கலை, 2.5 வருஷமாக உங்களுக்கு கஷ்டத்தில் இருந்த இந்த 2024 ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்குமா அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, கண்டிப்பாக இந்த 2024 அப்படிங்கிறது சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த கேது பகவான். அவயோகத்தில் இருந்து தசை நடத்தினாலும் சரி, இப்போ யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை நடத்துதுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. சொல்ல முடியாத வார்த்தைகள் அந்த அளவுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுத்துரும். உங்களுக்கு கோச்சார ரீதியாக பாதிப்பும் கிடையாது. இது சனியோட வீட்டில் இருந்து சனியோட தொடர்பில் இருந்தால் மட்டுமே உங்கள் ஜாதகத்தில் அது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுய தொழில் தொடங்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு கேது தசை சனியோட வீட்டில் இருந்து பண்ணாலும் சரி, சனியோட தொடர்பில் இருந்து பண்ணாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு தொழில் தொடங்குகிற வேலையை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கோச்சார அமைப்பு படி உங்களுக்கு சுகஸ்தானத்தில் தான் இருக்குது. சுகஸ்தானம் அப்படிங்கிறது 4ஆம் வீடு. இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் 4ஆம் அதிபதியோட வீடு. 4ஆம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கனாக்கா லக்னாதிபதி புதன். புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால இதற்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய கிரகம் புதன். இப்போது புதன் தசைக்கு எந்த அளவுக்கு நன்மை சொன்னனோ அதே இந்த கேது தசைக்கும் பொருந்தும். சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக இந்த 2024 உங்களுக்கு கொடுக்கும். கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கோச்சார ரீதியாக வண்டி வாகன சேர்க்கையை ஒரு சிலருக்கு கொடுக்கும். வீட்டில் யாருக்காவது நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் வாங்கலாம். வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் ஒரு சிலருக்கு கொடுக்கும். மன அழுத்தங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. வீட்டில் இது வரைக்கும் எல்லா வேலையும் நீங்கள் இழுத்து போட்டு செஞ்சுருப்பீங்க. எல்லா வேலை பலவும் உங்கள் மேலே தான் விழுந்திருக்கும். எவ்வளோ தான் நீங்கள் நல்லது செஞ்சாலும் அந்த நல்ல பேர் உங்களுக்கு கிடச்சிருக்காது. அதே மாத சம்பளத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சரி, நிறைய வேலை பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல எல்லா வேலையும் நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்காது, ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்காது. இது ஆண்களுக்கும் பொருந்தும். இந்த கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு, மிதுன ராசி மிதுன லக்கணக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய அவப்பெயர்கள்லாம் கொடுத்துருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த நேரங்களில் மாறும். நல்ல வளர்ச்சிகளை பார்ப்பீங்க, ப்ரொமோஷன் பார்க்கலாம். வயதான காலகட்டங்களில் இந்த கேது தசை வரக்கூடிய நபர்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு மருத்துவ செலவுகள் எதுவுமே இருக்காது. மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு தீரும். நிறைய சொல்லலாம், 1 2 இல்லை. ஒரு சிலருக்கு நிரந்தர வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பசங்க மூலிமா இருந்து வந்த பிரச்சனைகள், நிறைய வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், ஏன்னா சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதும், உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும், 11ஆம் இடத்துல குரு இருந்தாலும் இந்த 2024 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போதும் சுப விரயங்களை தான் அதிகமாக கொடுப்பார் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. சனி பகவானை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. 9ஆம் இடத்துல பாகிஸ்தானாதிபதி பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு பிட்டு கூட கெடுக்க மாட்டார். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கஷ்டத்தையே கொடுக்க மாட்டார். உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா அது தசா ரீதியாக பாதிப்புகள் தானே தவிர, கோச்சார ரீதியாக 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுப்பார். வயதான காலகட்டங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கேது தசை இருந்தால் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மருத்துவ ரீதியாக அப்பப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு நிலைமை வரும். இந்த கேது பகவானானது பிறப்பு ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணால் மட்டுமே இது மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி மருத்துவ செலவுகள் கொடுக்கும். யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். குடும்ப மேன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு. சொத்து பத்து ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அது உங்களுக்கு தீர்வுக்கு வரும். வண்டி வாகன சேர்க்கை, அது இல்லாத மன அழுத்தங்கள்லேருந்து வெளியே வர்றது, மனசு ரீதியான பாதிப்புகள்லேருந்து வெளியே வர்றது,
திருமண வாழ்க்கை ஒரு சிலருக்கு கூடி வரும். திருமணம் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணீங்க உங்கள் வீட்டில் அப்படின்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துரும். இது வரைக்கும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும். நண்பர்கள் வழியில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலோ, இது வரைக்கும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப மேன்மை இந்த நேரங்களில் பார்க்கலாம். கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் இதே புதன் தசையில் என்ன பலனோ அதே தான். உங்களுக்கு சனி அப்படிங்கிறது வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். தொழில் தொடங்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். புதுசாக ஒரு இடம் மாற்றத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். புது பொலிவுடன் இருக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு புது பொலிவுடன் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லை கட்டிட வேலை, அது ஏதாவது ஒன்று ஆரம்பித்து அது ஒரு சுப செலவுகள், ஏதாவது லோன் கேட்டிருந்தால் கூட, ஏதோ ஒரு சுப கடன்களுக்காக லோன் கேட்டிருந்தால் கூட இந்த நேரங்களில் கிடைக்கும். சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கேது தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கேது பகவான் கோச்சார ரீதியாக உங்களுக்கு 2024 பெரும்பாலும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த 2024 பொறுத்த வரைக்கும் பணப்பற்றாக்குறை நீங்கும். இது வரைக்கும் பணமே இருந்திருக்காது, சேமிப்புகள் இருந்திருக்காது. பேங்க் சேவிங்கெல்லாம் இந்த 2024 நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார். கேது தசை அப்படிங்கிறது வந்து உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து மன அழுத்தங்கள்லாம் நீங்கி வெளியே வரத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த அஷ்டம சனி உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்திருக்காது. உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும். நோய் நொடி பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும். பிள்ளைகள் வழியில் பாதிப்புகளை கொடுத்துருக்கும். தொழில் ரீதியான பாதிப்புகளை கொடுத்துருக்கு இல்லையா. இந்த 2023 2020லேருந்தே இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கு இல்லையா, இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது. இந்த 2024 இந்த எல்லாமே அப்படியே உல்ட்டாவாக மாறும். உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். இது வரைக்கும் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தீரும். குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பொருளாதார தட்டுப்பாடு, குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இழந்துட்டு தனிமையாக நின்னா கூட இப்போ எல்லாமே கூடி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த பந்தங்கள்லாம் இப்போ கூடி வரும். மன நிம்மதி கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். 10ஆம் இடத்துல வந்து ராகுபவன் இருக்கிறதுனால இப்போ வந்து தொழில் மேன்மையை அதிகமாக கொடுக்கும். இந்த நேரங்களில் சிறு தொழில் வியாபாரிகள் முதல் கொண்டு பெரிய தொழில் வியாபாரிகள் வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். திடீர் வளர்ச்சியை பார்க்கலாம். கடன் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நோய் நொடி பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வம்பு வழக்குகள் மட்டுமே கொஞ்சம் லேட் ஆகும். வம்பு வழக்குகள் அப்படின்னு போயிட்டா கூட அது கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். எடுத்துகிட்டே போகும். கடன் வந்து உடனடியாக முடியாது. இந்த வருஷத்தில் ஓரளவுக்காவது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பட்ட கடன் 2024 ஒரு பாதி அளவாவது குறையும். வட்டி கட்டியாவது முடிப்பீங்க, இல்லை ஒரு அசல் பாதியாவது கொடுப்பீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு பலு கம்மியாகும். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா பசங்க வழியில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருந்தா கூட, கவலைகளை கொடுத்துருந்தா கூட, பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வண்டி வாகன சேர்க்கை வீட்டுக்கு கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க, ஒரு இடம் வாங்கி போடுவீங்க, பொருள் வாங்கி போடுவீங்க. திடீர் வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி.